அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்பி டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின 2 வீடியோவில் வந்து அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு எப்படி அச்சாசலாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து போடணும் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம பேக் சைடு எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். செகண்ட் வீடியோவில் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம எப்படி பேக் போட்டு எப்படி ஃப்ரண்ட் எடுக்கணும், அதில் நேர் கட்டிங்னா என்ன, கிராஸ் கட்டிங்னா என்ன, நேர் கட்டிங்க்கு எப்படி நம்ம கட்டிங் போடணும், கிராஸ் கட்டிங்க்கு எப்படி நம்ம கட்டிங் போடணும், இந்த நேர் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த அளவுகளை நம்ம எப்படி அளவு மார்க் பண்ணும்போது எப்படி சரியாக வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம பார்த்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நெக் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுடைய மிட் பாயிண்ட்டு, அந்த மிட் பாயிண்ட்டை வந்து எப்படி ஷோல்டர்லேருந்து கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஹூக் பட்டியிலேருந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற வரைக்கும் இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால அந்த வீடியோவை அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவோட தொடர்ச்சி வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு கீழேருந்து பிடிக்கக்கூடிய மெயின் டாட்டோடைய ஹைட் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணணும், அது வந்து எப்படி நம்ம சரியாக மார்க் பண்ணணும், அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த நாட்சஸ் வந்து சரியாக மேட்ச் ஆகாமல் ஏற்றம் இறக்கம் வருது அப்படின்னா, அப்படி வராமல் இருக்கணும்னா நம்ம எப்படி மார்க் பண்ணும்போது சரியான முறையில் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதும், ஆம்ஹோல் சைட்லேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டுக்கு வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணி டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறதும், ஆம்ஹோலில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ஆம்ஹோல் வந்து உள்வளைவு வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணுவோம். அந்த உள்வளைவு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சரியாக எப்படி அதை மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த இதில் ஃபுல்லாக நம்ம பார்த்துருவோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும், பட்டி எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற பாசிட்டிவான கமெண்ட்ஸை நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் இருக்குது, இந்த இடம் எனக்கு புரியல அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு அதை வந்து நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம மேலேருந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம், சைட்லேருந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு கீழே என்ன அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அளவு வேணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட லைன் பேக் வச்சு மார்க் பண்ண லைனை விட்டுருங்க. நமக்கு இதுதான் ரெடி அளவு. இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த லைன் வரைக்கும் நமக்கு 4.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதே 4.5 இன்ச்சுங்கிறத அப்படியே கொஞ்சம் கீழே தள்ளியும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த 4.5 இன்ச்சுக்கும் இந்த 4.5 இன்ச்சும் மார்க் பண்ணதுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த மிட் பாயிண்ட் இருக்குது, நமக்கு இந்த மிட் பாயிண்டில் இருந்து இந்த கீழே அந்த டாட் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை நமக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த மிட் பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ண மிட் பாயிண்ட்டையும் நேராக வச்சுக்கோங்க. இதை அப்படியே இப்படி கீழே வந்து இப்படி எடுத்து வைங்க. நம்ம ஏற்கனவே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் எடுத்து வைங்க. இது வந்து நமக்கு ரெடி அளவு. இதுக்கு கீழே இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது வேணும். அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இந்த மிட் பாயிண்ட் அப்படியே அங்கேயே வச்சுட்டு இந்த பீஸை வந்து அப்படியே இப்படி கொஞ்சம் இப்படி தள்ளி எடுத்து வைங்க. தள்ளி எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி அந்த இடத்துலையும் ஒரு அந்த பட்டி ஜாயிண்ட் எங்கே பண்ணியிருக்காங்களோ அது நேர் ஒரு மார்க்கும், அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மிட் பாயிண்ட் அதே இடத்துல வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி இங்கே பட்டி ஜாயிண்ட்டு ஒரு லைனும் அதுக்கு கீழே ஒரு லைனும் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம சென்டரில் ஒரு மார்க்கும் இந்த சைடும் அந்த சைடும் ஒவ்வொரு மார்க்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த மிட் பாயிண்ட் மாறாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எடுத்து வச்சு நம்ம லைன் வந்து போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே 1 2 3 லைன் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 லைன் மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 2 லைன் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் லைனு இங்கே பிடிக்கக்கூடிய டாட்டுக்கானது, அது மாதிரி இங்கே போட்டிருக்கிறது இங்கே வந்து ஆம்ஹோல் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கானது. ஓகேவா? அப்போ இந்த கீழே மார்க் பண்ணியிருக்கிற 2 பாயிண்ட் தான் நமக்கு கீழே உள்ள போர்ஷன். அப்போ நீங்கள் இதில் கீழே லாஸ்ட்டாக மார்க் பண்ணியிருக்கிறது, இங்கே லாஸ்ட்டாக மார்க் பண்ணியிருக்கிற எல்லா லைனையும் நீங்கள் வந்து இப்போ கனெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கும் போது இதை அப்படியே நம்ம ஒரு லைனோட இன்னொரு லைன் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்துட்டோம். இப்போது இந்த இடத்துல நம்ம மெயின் டாட்டோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும்.
இந்த மெயின் டாட்டோட அளவு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக் சைடு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த டாட் வந்து இங்கே உள்ளக்க மடித்து வந்து விட்டுருக்காங்க. அந்த போர்ஷனில் இருந்து இது வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை இந்த மிட் பாயிண்டில் இருந்து இந்த சைடை நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இது வந்து எனக்கு அளவு ப்ளவுஸில் சரியாக தெரியலை அப்படிங்கிறவங்க எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த டாட்டும் நம்ம வந்து சரியான அளவில் பிடிச்சோம் அப்படின்னா தான் கப் சைஸ் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே இருக்கும். நீங்கள் இந்த அளவு வந்து கொஞ்சம் குறைச்சோ அல்லது கொஞ்சம் அதிகமாகவோ எடுத்துட்டீங்க அப்படின்னா கப் சைஸ் லூஸ் அளவோ டைட்டாக இருக்கவோ வாய்ப்பு இருக்குது. அமுங்கின மாதிரி இருக்கும், ஷார்ப் இல்லாமல் இருக்கும். அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி இல்லை அப்படின்னா இந்த மிஸ்டேக்கும் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போது இந்த ஹூக் பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல இருந்து இந்த பட்டி ஜாயிண்ட் வந்து இந்த டாட் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்களோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த லென்த் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கோமா டாட்டுக்கு, இங்கேருந்து இங்கே வைக்கும்போது நமக்கு சைடில் ஒரு 1/4 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு சரியாக இருக்குது. இங்கே வந்து 1/4 இன்ச்சை விட்டுட்டு நம்ம இங்கே வைக்கும்போது இந்த டாட்டு நான் இந்த சைடு வச்சு காமிக்கிறேன். இப்போ இங்கே வந்து இதுதான் லைனு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நான் இங்கே வைக்கிறேன். இந்த ஹூக் பட்டி நம்ம கரெக்டாக இங்கே மார்க் பண்ண அளவுக்கு சரியாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இதையும் நம்ம டாட் வந்து பிடிச்சிருவோம். இப்படி பிடிச்சி தைக்கும்போது இது வந்து நமக்கு இந்த மாதிரி உள்ளே போயிடும். அப்போது இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. இந்த டாட்லேருந்து இப்போ முன்பக்கம் அளந்துட்டோம். இதிலிருந்து இந்த சைடு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த டாட்டில் இருந்து நம்ம இப்போ இதுக்கு இங்கிட்ட அளந்துட்டோம். இந்த நடுவில் இருக்கிறத விட்டுட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கிற டாட்டர் லைன்லேருந்து இங்கே சைடு ஜாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, பட்டி ஜாயிண்ட் வந்து இது நேர் வருது. இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிற பகுதியை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது நமக்கு சைடு ஜாயிண்ட்டுக்கு நமக்கு சரியான அளவில் இருக்கும். இப்போ நான் இந்த அளவு வந்து இதில் வந்து எனக்கு கட் பண்ணலை அப்படியே மடிச்சு விட்ருக்குங்கிறதுனால எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. இப்போ இதையவே இங்கே கட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த டாட் வந்து ஒரு பக்கம் இப்படி மடித்து விட்டு திருப்பி விட்டுருப்பாங்க. நீங்கள் இந்த லைன் இங்கே வச்சுட்டு நீங்கள் இது இப்போ சப்போஸ் இப்போ எனக்கு இங்கே உள்ளே மடிச்சு விட்ருக்கிறதுனால எனக்கு இந்த அளவு வந்து தெரியுது. சப்போஸ் இங்கே மடிச்சு உள்ள இதோடு இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கேலை வந்து நீங்கள் இந்த கிராஸ் லைன் வருது இல்லையா, இந்த கிராஸ் லைனில் இதே மாதிரியே நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த டாட்டோட இங்கே வந்து எங்கே முடியுதோ அங்கே வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த கிராஸ் லைன் வந்து இந்த ஜாயிண்டில் எங்கே வருதோ அது வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு இந்த அளவு வந்து செக் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? 1.5 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த அளவு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவும் நமக்கு 1.5 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக, கிட்டத்தட்ட 1.25க்கும் 1.5க்கும் நடுவில் இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. பேக் சைடில் வந்து உங்களுக்கு டாட்டோட அளவு சரியாக தெரியலை அப்படின்னா இந்த டாட் வந்து இப்படி மடிச்சு விட்ருப்பாங்க. இங்கேருந்து இப்படி கிராஸாக ஒரு லைன் போட்டு நீங்கள் அங்கேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ டாட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இதுக்கும் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த சைடு வந்து உள்வளைவு வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கிற லைன் வந்து பேக் சைடு இருக்கக்கூடிய அளவு. ஓகேவா? பேக் சைடு இருக்கக்கூடிய அளவு. இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து எப்படி உள்வளைவு எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஹூக் பட்டி இருக்கு இல்லையா, அந்த ஹூக் பட்டி சைடே எடுத்துக்கோங்க. இங்கே இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரொம்ப இழுக்கவும் வேண்டாம், ரொம்ப லூஸோடவும் வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே நார்மலாக இங்கே நம்ம ஏற்கனவே ஸ்டிச்சஸ்க்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு சைடில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து இங்கே எடுத்து பாருங்கள். நம்ம இங்கே நாச்சு போட்டிருக்கிற இடம் வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட சரியாகவே இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சு உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குனாலும் நீங்கள் அதை பார்க்க வேணாம். ஏன்னா இது இப்படி இழுக்கும்போது கொஞ்சம் இழுத்து வரும், இது வரும். நான் வந்து சும்மா ஜஸ்ட் அப்படியே நார்மலாக தான் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்குது. இந்த முன்பக்கம் இந்த ஆர்ம் ரவுண்டு வந்து நீங்கள் அளந்து பாருங்கள்.
இந்த முன்பக்கம் இந்த ஆம் ரவுண்டு வந்து அளந்து பாருங்கள் 6 இன்ச் இருக்குது. அந்த 6 இன்ச்சை நீங்கள் இங்கேயும் வந்து மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இங்கே இருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை மேலே இருந்து மார்க் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி மேலே சைடு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் விட்டுட்டே நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இதை அளந்து காமிக்கிறேன். 6 இன்ச்சுங்கிறது நமக்கு இந்த இடத்துல வருது. இதுக்கு கீழே தான் நமக்கு என்ன வரும், இந்த டாட்டட் லைன் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் வந்து ஆம்ஹோல் கிட்ட ஒரு டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த லைனையும் பிடிச்சிக்கோங்க. இந்த மிட் பாயிண்ட்டையும் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த மிட் பாயிண்டில் இருந்து நாம் இங்கே வைக்கிறோம். இது மிட் பாயிண்ட்டை கீழேருந்து பிடிக்கிற மிட் பாயிண்ட்டு நம்ம இங்கே வச்சோம் இல்லையா, அந்த இடத்த அப்படியே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே டாட் வந்து சைடு ஆம்ஹோல் சைட்லேருந்து பிடிச்சிருக்கிற டாட்டையும் இங்கே பிடிச்சிக்கோங்க. இது ரெண்டையும் நீங்கள் இப்படி சரியாக எடுத்து வைக்கும்போது இந்த இடத்துல வருது இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் அப்படிங்கிறது. ஸ்லீவ் ஜாயிண்ட் இங்கே வருதுன்னா இதுக்கு மேலே நமக்கு ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு வேணும். ஓகேவா? இது இடி அளவு, இது ஸ்லீவ் ஜாயிண்ட். அப்போ இந்த அளவுக்கு உள்வளைவு அப்படிங்கிறது கட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிட்டோமா, இங்கே இருந்து இந்த ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் போட்டிருக்கோம்ல அந்த லைன்லேயே இப்படி கொஞ்சமாக கீழே வந்து கீழே வர வர நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த லைனில் இப்படி டச் ஆகி இதுக்கப்புறம் அப்படியே இங்கே கொண்டு போய் இந்த ஃபஸ்ட்டு போட்ட இந்த லைன்லேயே நீங்கள் சேர்த்துற வேண்டியது தான். ஓகேவா? இப்போ நம்ம சேர்த்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இதிலேருந்து இது வரைக்கும் ஆன போர்ஷன்ஸை நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிட்டோமா. இப்போ அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடியது இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து டாட் இங்கே இருக்குது, இது சைடு ஜாயிண்ட் இங்கே இருக்குது, இதுதான் நமக்கு ஸ்டிச்சிங் லைனு, இது வந்து கட்டிங் லைனு. அப்படிங்கிறப்போ இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த அளவும் நமக்கு சரியான அளவில் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை நாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த நெக் லைன் போட்டுருக்கோம் இல்லையா, இந்த நெக் லைனை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது இந்த இடத்துல நம்ம இது வந்து பேக் ஆம்ஹோல், இது ஃப்ரண்ட் ஆம்ஹோல். நம்ம இந்த டாட்ல இருந்து செக் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தூரம் உள்வளைவு கட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த அளவை நாம் இங்கே கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த வளைவும் நமக்கு டாட் பிடிச்சது போக பட்டி ஜாயிண்ட்டுக்கு சைடு ஜாயிண்ட்டுக்கு சரியாக இருக்குமான்னு நம்ம செக் பண்ணிட்டோம். சப்போஸ் இந்த இடத்துல நமக்கு கேப் கம்மியாக இருக்குன்னா இந்த லைனை வந்து கொஞ்சம் இப்படி வெளியில் தள்ளி நம்ம போட வேண்டியது இருக்கும். இப்போ நமக்கு இந்த இடத்துல சைடு ஜாயிண்ட் இந்த இடத்துல வரும், இது வந்து சைடு ஜாயிண்ட்டுக்கு 1.5 இன்ச்சு போதுங்கிறதுனால நான் இதே லைனில் கட் பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மார்க் வந்து நமக்கு இங்கே வருது, நமக்கு இந்த இடம் 1/2 இன்ச்சு தான் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 1 இன்ச்சு நீங்கள் வெளியே தள்ளி இப்படி கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுகள் எதுவுமே மாறாமல் உங்களுக்கு சரியான அளவில் இருக்கும். எனக்கிட்ட அளவு ப்ளவுஸ் சரியாக தான் நான் கொடுத்தேன், நீங்கள் தைச்சது தப்பாக தைச்சிட்டிங்க அப்படின்னு எந்த கஸ்டமரும் வந்து உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு நாச் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து இந்த சைடு ஒரு நாச்சும் இந்த சைடு ஒரு நாச்சும் நீங்கள் போட்டு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஓகே நம்ம சொல்கிற மாதிரி தான் கட் பண்ணுறோம், ஆனால் இந்த மிட் பாயிண்ட் வந்து இப்படி பிடிச்சி தைக்கும்போது மாறிடுது அப்படிங்கிறீங்க. இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, இதிலிருந்து இங்கே இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு இந்த 2 நாச்சும் சரியான அளவில் இங்கே இருக்கணும். இதுவும் கரெக்டாக நமக்கு இருக்கணும், இந்த மிட் பாயிண்ட்டும் நமக்கு சரியாக இருக்கணும். இது மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த மிட் பாயிண்ட்டை வந்து இங்கே வச்சுட்டு இந்த பக்கமும் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு மார்க் பண்ணோம்ல, நீங்கள் அப்படி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏற்ற இறக்கம் வராது. ஓகேவா? நீங்கள் அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிடுவோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். நமக்கு இந்த டாட் நம்ம சரியாக மார்க் பண்ணியிருந்தாலே போதும். இப்போ இந்த டாட் வந்து நம்ம சரியாக எங்கனக்குள்ளே மார்க் பண்ணோம் இல்லையா, இதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த டாட் அப்படிங்கிறது வரும். இந்த இடத்துல அப்படியே மடித்து ஒரு நாச் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல இந்த மிட் பாயிண்டில் இருந்து இந்த இது வரைக்கும் இப்படி கிராஸாக நம்ம மடித்து போடுறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக இது நேருக்கு நம்ம இப்படி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடணும். இங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி திருப்பும் போது இந்த ஆர்ம் ரவுண்டும் நமக்கு கரெக்டாக வரணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த டாட்டும் வந்து இது நேருக்கு நமக்கு வந்து வரும். ஓகேவா? இந்த கேப் வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி அந்த கேப் வந்து நீங்கள் விட்டுக்கோங்க. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த டாட்டு, இந்த 2 டாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மார்க் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த முன்பக்க டாட்டு. இந்த முன்பக்க டாட்டுக்கு வந்து இங்கே மேலே 1/4 இன்ச்சு விட்டுருங்க கழுத்துக்கு. விட்டுட்டு இந்த டாட் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கீழே வந்து இங்கே 1/2 இன்ச் வேணும் இல்லையா, இந்த 1/2 இன்ச்சில் இங்கே வச்சுட்டு இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே டாட் லைன் இந்த இடத்துல தான் நமக்கு இந்த டாட் லைன் அப்படிங்கிறது நமக்கு வரணும். ஓகேவா? இந்த இடத்துலையும் ஒரு நாச் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து நீங்கள் இதை இப்படி 2 மடித்து பிடிச்சிங்கன்னா மடிப்பு வந்து இப்படி நேராக வச்சுட்டு நீங்கள் இப்படி ஒரு மடிப்பு வந்து இங்கே மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து உங்களுக்கு விழும். இது நேருக்கு நீங்கள் இந்த டாட்டை பிடிச்சிங்க அப்படின்னா போதும். இந்த டாட்டோடைய அளவு என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த இதிலிருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். முன்னாடி 1/4 இன்ச் அப்படிங்கிறத தையலுக்காக நீங்கள் விட்டுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கும் இருக்கக்கூடிய இந்த கேப்பும் நமக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய இந்த கேப்பும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நமக்கு சரியாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது நமக்கு இந்த கேப் சரியாக இருக்குது, இந்த கேப் சரியாக இருக்குது, மேலே இந்த கேப் இது, அது மாதிரி இந்த அளவு, இந்த அளவு, இந்த ஹைட்டு, எல்லா அளவுகளுமே நமக்கு சரியாக இருக்குது. செஸ்ட் ரவுண்டு, நெக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ நீங்கள் அதே மாதிரி உங்களால் என்ன செய்ய முடியும், ஸ்டிச் பண்ண முடியும். சப்போஸ் அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துல அளவை கூட்ட சொல்லியிருக்காங்க, குறைக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா கப் சைஸ் வந்து மேலே ஏறியோ அல்லது கீழே இறங்காமலோ இல்லை அமுங்கிட்டு இல்லாமலோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பீஸ் வந்து எப்படி நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்பவே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.